இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள். இந்த வார்த்தை யாருக்கு கடந்து வருதுன்னா, யோவான் ஸ்நானகனுக்கு இந்த வார்த்தை கடந்து வருது இல்லையா? அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலேயே இது சொல்லப்பட்டு இருக்கும். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் கேட்கும்னு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த தான் தேவன் யோவான் ஸ்நானகனை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவர் அனுப்புகிறார். அப்போ கர்த்தருக்கு அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள்னா அவர் வருவதற்கு முன்பாகவே அவர் பாதையை செவ்வை பண்ணி வைக்கிறார். பாவிகளை மனம் திரும்புதலுக்கென்றும் அவங்கள ஞானஸ்தானத்தை எடுக்கும்படியாக யோவான் ஸ்நானகன் வலியுறுத்துகிறார். அப்போது ஆயக்காரர்களும் பாவிகளும் அவரை நோக்கி வராங்க. அவங்களெல்லாம் பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டு அவங்கள எல்லாரையும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு யோவான் ஸ்நானகன். இதில் அதுக்கு அடுத்த வசனம் லூக்கா 3:4 பார்க்குறோம். பள்ளமெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகளை சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஏன் இந்த பள்ளம் நிரப்பப்படும் சகல மலை குன்றுகளாகும்னா, இது பள்ளம் என்பது மனுஷனுடைய குணங்கள், குணாதிசயங்கள், அந்த மாதிரி இருக்கிற காரியங்கள். அதே போல் சகல மலைகளும் குன்றுகளும் கூட தாழ்த்தப்படும். மேன்மை, பெருமை, அத்தகைய கிரியைகளை மனுஷங்க இருதயத்தில் இருக்குன்னா அது எல்லாத்தையும் தாழ்த்து போடவும், கோணலானவைகளை செவ்வையாக்கவும், கரடு முரடானவைகளை சமமாக்கவும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பதற்காக தான் யோவான் ஸ்நானகனை முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவர் வழியை ஆயத்தப்படுத்தினார். பாவ மன்னிப்புக்கு ஏற்ற மனம் திரும்புதலும் அதுக்கு ஞானஸ்தானத்தையும் அவர் கொடுக்கவே அழைக்கப்பட்டார். அதுதான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்திலையும் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அந்த கூப்பிடுகிற சத்தம் யாருன்னு பார்க்குறோம்? யோவான் ஸ்நானகன் தான். அவர் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்தும் முதலாவது பிரசங்கிக்கிறார். அப்போ அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் அநேக பாவிகளும் ஆயக்காரர்களும் அந்த நாட்களில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று அவங்க ஞானஸ்தானம் அடைந்தாங்கன்னு பார்க்குறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் இந்த வார்த்தை வெளிப்படுது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானதெல்லாம் சமமாகும் என்றும், அப்படிப்பட்ட கரடு முரடுகள் பள்ளமான காரியங்கள் அது எல்லாத்தையும் தேவன் குன்றுகளை எல்லாம் தாழ்த்தி கரடு முரடுகளை எல்லாம் சமமாக்குவேன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய மகிமை அங்கே வெளியரங்கமாக விளங்கும். மாம்சமான யாவரும் ஏகமாக அதை காண்பாங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவன் சத்தம் உண்டாயிற்று. அப்படி ஜனங்களை எல்லாம் அழைத்து அவங்களுடைய கோணலான பாதைகளை செவ்வையாக்க, அவங்களுக்கு மனம் திரும்ப செய்ய, அவங்க பாவ மன்னிப்பை அறிக்கையிடவும், அவங்க குற்றங்களிலிருந்து வெளியே வரவும், அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யோவான் ஸ்நானகன் அறிவிக்க போகிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி முன்பாகவே இது தீர்க்கதரிசனமாக உரைத்தான்னு பார்க்குறோம். அப்போ கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் ஏசாயாவுக்கு உண்டாகுது. அப்போ என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன்னு அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கேட்குறாரு. அப்போ மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் பூவை போலவும் இருக்குதுன்னு கர்த்தருடைய சத்தம் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கடந்து வருது. அப்போ கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது, அந்த புல்லின் மேல் ஊதும் போது அந்த புல் உலர்ந்து போது, அந்த பூவும் உதிர்ந்து போது. அப்போ அந்த புல் என்பது எதை குறிக்குதுன்னா ஜனத்தை குறிக்குது. அந்த பூ என்பது எதை குறிக்குதுன்னா மனுஷர்களுடைய மேன்மையை குறிக்குது. அப்போ கர்த்தருடைய ஆவி மனுஷன் மேலே இறங்கும் போது அது என்ன பண்ணுமா? அது புல்லை போல உலர்ந்து பூவை போல உதிர்ந்து போயிடும். அவர்களுடைய மேன்மை பெருமை எல்லாம் அழிந்து போயிடும். ஏன்னா தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் இல்லையா என்பதை சொல் என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நேராக இந்த வார்த்தை சத்தமாக வந்ததை பார்க்குறோம். கர்த்தருடைய சத்தம் அவருக்கு கேட்குது. யோவான் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்குறோம்.
நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன் அந்த சத்தமாய் நான் இருக்கிறேன்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். அப்போ வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன் சத்தம் யாரை குறிக்குது? யோவானை குறிக்குது. அது அவரே அறிக்கையிடுறதையும் பார்க்குறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 76லேருந்து 79 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவோம். இங்கே லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா எழுதுகிறார் இப்படியாக, யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதும்போது, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். அப்போ கர்த்தர் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்த பண்ண தான் யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார் இல்லையா? சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லாமல் அவங்களுடைய அவர் முதிர் வயதில் தான் இவர் பிறக்கிறாரு. எலிசபெத்துக்கும் முதிர் வயதில் தான் இவர் பிறக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்படி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முன்பாகவே சுவிசேஷத்தை அறிவிக்கவும் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை அடையவும் யோவான் ஸ்நானகனை தேவன் தெரிந்து கொள்கிறார். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். அந்த பாவத்தை விட்டு தன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் மனம் பொருந்தி வரணும். அதே போல் அவர்களுக்கு முன்பாக நீ நடந்து போவாய். அப்போ அந்த யோவான் ஸ்நானகன் அத்தகைய பாவ மன்னிப்புக்கென்று வருகிற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாய் ஒரு சாட்சியாய் வாழதான் தேவன் தெரிந்து கொள்கிறாரு. அதே போல் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரம் மரண இருள், அதாவது பாவம் மிகுதியாச்சுன்னா அது மரணத்தை தான் கொண்டு வரும் இல்லையா? அப்படி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சமாகி அவருடைய வார்த்தையை தரவும் தான் யோவான் ஸ்நானகனை தேவன் தெரிந்து கொள்கிறாரு. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். அப்போ கர்த்தர் உன்னதத்திலிருந்து தேவனுடைய அருணோதயம்னா அவருடைய வெளிச்சம் நமக்கு மேல் பிரகாசிக்கும். கர்த்தருடைய வசனம் எங்கே கடந்து போகுதோ, கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இல்லையா? அப்போ அவருடைய வசனம் புறப்பட்டு வரும்போது அவருடைய அருணோதயமும் மேலே வருகிறது. அப்போ நம்மளை தேவன் சந்திக்கிறார், நம்மளை தொடுறார், நம்மளை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குறாரு, அவர் நம்மை ரட்சிக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அவரையும் அவரை அனுப்பின பிதாவையும் நாம் விசுவாசிக்கும் போது நம்ம நித்திய ஜீவனை அடைகிறோம் இல்லையா? யோவான் 1:7 பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க தான் நான் வந்தேன். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியின் இடத்துல ஒருவரும் வர முடியாது. ஆனால் அந்த ஒளியின் இடத்துல வரணும்னா பாவம் கரைத்திரை இல்லாமல் அதெல்லாம் நீங்கி நம்ம சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தோடு நம்ம இருக்கும்போது தான் அந்த ஒளியின் இடத்துல நம்ம சேர முடியும். அப்போ அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே யோவான் ஸ்நானகன் வந்தார்னு பார்க்குறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுங்கள். அப்போ மோசேக்கு நியாயப்பிரமாண கட்டளை 10 கட்டளையும் தன்னுடைய விரல்களினாலே கர்த்தர் அவருக்கு எழுதி கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ அவர் கற்பித்த அந்த நியாயப்பிரமாண கட்டளை நியமங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்க, அதில் சொல்லதின்படியே கீழ்ப்படிந்து நடங்க. ஏசாயா 62:10 பார்க்குறோம். வாசல் வழியாய் பிரவேசிங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்கு கொடியை ஏற்றுங்கள். அப்போ வாசல் வழியாய் உட்பிரவேசிங்க. இப்போ அகன்ற வாசல் வழியாக அநேக ஜனம் உள்ளே போகலாம். ஆனால் அது கேட்டுக்கு போகிற வழி, அதாவது பாதாளத்துக்கு போகிற வழி. அங்கே அநேகர் போகலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி குறுகலானது, அது பாடுகள் நிறைந்தது. அந்த வழியில் கடந்து போகணும் இல்லையா? அந்த வழி வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிங்க, ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்க, அந்த பாதைகளை எல்லாம் உயர்த்துங்க. அங்கே இருக்கிற கற்கள், அந்த பாதைக்கு போக தடையாக இருக்கிற கற்களை எல்லாம் அந்த இலையை விட்டு பொறுக்கி எடுத்து போடுங்கன்னு சொல்கிறார். ஜனங்களுக்காக அங்கே கொடியை ஏற்றுங்கள்னு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ ஜனங்களுக்கு தடையாக இருக்கிற தடை கற்களை நீக்கி போட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் ஆத்துமாக்கள் சேரப்படணும் இல்லையா?
அவர்கள் தேவனை நோக்கி வரணும், அதுக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஏசாயா 57:14 அதான் சொல்கிறார், வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியில் இருந்து எடுத்து போடுங்கள். ஜனங்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக இடரலாக இருக்கிறது உலக பிரகாரமான பாவம், இச்சை, மாம்சம் இல்லையா, அந்த 3 காரியங்கள். அதை விட்டு மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் மனுஷனை விட்டு நீங்கணும். அது நீங்கும் போது தான் கர்த்தருடைய வசனம் அவங்களுக்குள்ள நிலை பெறும். அப்போ பாதையை செவ்வை பண்ணுங்க, கரடு முரடுகளை எடுத்து போடுங்க. ஜனங்களுக்கு இடரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை அவங்கள விட்டு நீக்கி அதெல்லாம் எடுத்து போட்டு தேவ ராஜ்யத்தில் அந்த ஆத்துமாக்கள் சேர்க்கப்படணும்னு தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நாமும் தேவனுக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தணும், தேவனுடைய பாதையில் செவ்வைப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக கொண்டு வரணும். பாவ அக்கிரமங்கள் அசுத்தங்களை விட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்று நித்திய ஜீவனை அடையணும். குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போவதில்லை இல்லையா. இயேசு கிறிஸ்துவ தான் ஜீவனுக்கு போகிற வழி. அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கணும். அதுதான் அன்னைக்கு வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன் சத்தமாக யோவானுடைய சத்தம் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆமீன்.